டெலிவரிக்கு அப்புறம் சிக்குன்னு இருக்கணும்னு தான் எல்லா பெண்களும் விரும்புவாங்க. உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு ஒரு வழி இருக்குது, அது கருவேப்பிலை. தினமும் காலையில் 20 இலைகள் இருக்கிற மாதிரி கருவேப்பிலையை வெறும் வயிற்றுல பச்சையாக சாப்பிட்டாலே போதும். தொடர்ந்து 3 மாதம் மட்டும் சாப்பிடுங்க. உங்களுக்கு வித்தியாசம் கண்கூட தெரியும். இது சாப்பிட்றதுனால இடுப்பு பகுதியிலையும் அடி வயிற்றுலையும் இருக்கிற சும்மா தொங்கிட்டு இருக்கிற கொழுப்பு எல்லாமே கரைஞ்சி சும்மா சிக்குன்னு மாறலாம். அது மட்டும் இல்லை, அடி வயிற்று கொழுப்பு கரையிறதுக்கு நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க் கூட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் தேவைன்னா பாருங்கள். டெலிவரிக்கு அப்புறம் முடி கொட்டுற பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக கருவேப்பிலை சாப்பிடுங்க. ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இதே மாதிரி ஓட்டை இருக்கிற ட்ரேயில் வச்சு ஒரு மூடி போட்டு வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் நம்ம 1 வாரம் கூட யூஸ் பண்ணலாம். பிரசவத்து நேரம் நமக்கு ரத்தம் ரொம்ப போயிருக்கும், அதை உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக 6 மாதம் வரைக்கும் அயன் டேப்லெட் சாப்பிட சொல்லுவாங்க. நம்ம கருவேப்பிலை சாப்பிட்றதுனால ரத்தம் ரொம்ப சீக்கிரமாகவே பெருகிடும். அது மட்டும் இல்லை, சர்க்கரை அளவும் சரியாக இருக்கும். சில பேருக்கு ப்ரெக்னன்சி டைம் சுகர் வந்திருக்கும், அது கூட இது சரி பண்ணிடும். நீங்கள் மற்ற நேரம் சாப்பிட்றத விட காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது ரொம்ப சிறந்த பலனை தரும். நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் டெய்லி ஒரு 15 இல்லை 20 இலைகளை, கருவேப்பிலை இலைகளை பச்சையாக வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. டெலிவரியான 1 வாரத்துலேருந்தே கருவேப்பிலை சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். 6வது மாதத்துலேருந்து உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு டீ இருக்குது, அதை குடிங்க. ரொம்ப சீக்கிரமாக உடம்பு குறைஞ்சிடும். அந்த டீ எப்படி செய்யணும்னு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, உடம்பை நல்லா குறைச்சிடுவாங்க, ஆனால் முகத்தில் இருக்கிற சதையை மட்டும் குறைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க எப்படி சதையை குறைக்கலான்னு கூட நான் வீடியோ போட்டிருக்கிறேன். லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சைல்டு கேர் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.